அப்புறம் எங்க தங்களுடைய குழந்தைக்கு பேர் சுற்றுலா இதுவரையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மகாராஜா. அமைச்சரே மகாராஜா, 9 கம்பளம் 18 தொட்டியத்தை உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இணைத்த தேர்ந்தவருக்கு 3வது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தைக்கு வருகின்ற மக்கள் கிடைக்கத்தான் தாயார் என்று பரிசாத்த சொன்னேன். கோடான கோடி மக்கள் வாங்கி செல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் அங்கே சென்று நிற்கின்றார்களா? தங்கள் அழைத்த மகாராஜா அனைவரும் உணவருந்திவிட்டு அவர்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை வாங்கி செல்கின்ற மகாராஜா. ஆனால் ஒரு தம்பதியினர் மட்டும் தங்களை நேரில் பார்த்தார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறது மகாராஜா. அமைச்சர் அந்த வந்தால் வாய் என்று அழைப்பது மன்னனுக்காக. அழைத்து வாழ்க்கை வந்தவர் யார் என்று கவனிப்போம். மன்னர் வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க வாழ்க. ஐயா, உங்கள் வாழ்த்தை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஓடி ஓடி வந்திருக்கிறோம். ஐயா, இந்த வீர மகிழ்ச்சியிலே சாமிய பாலாச்சியருக்கு 3வது பிறக்கின்ற பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் விழாக்கால வருகிற மக்களுக்கு எதை கேட்ட தாயார் என்று பரிசாத்த சொல்லி கோடான கோடி மக்கள் வாங்கி செல்கிறார்கள். நீங்கள் இருவர் மட்டும் தனிமையில் மன்னரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அறிய வேண்டும். முதலில் நீங்கள் யார், எந்த நகரைச் சேர்ந்தவர்கள் நீங்கள்? ஐயே, நாங்களும் விஜயவாடாக வருகிறோம். என்னுடைய மனைவி துளசியம்மாள், எனது பேர் முத்துமாணிக்கம் செட்டியார், எனது தாய்க்குடைய பேர் ராமன் செட்டியார் ராமச்சியம்மாள். செட்டியார் குலத்தில் பிறந்த நாள் இப்போது தாங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். திரவியம் சென்று திரவியம் தேடக்கூடிய செட்டியார் என்று தெரிவிக்கிறேன். அப்படித்தானே? தாங்கள் விழா கொண்டாடி சிறப்பாக உண்மை எல்லோரும் நான் பார்த்தோம், அனைவரையும் பார்த்தோம். மக்கள் எல்லாம் மந்திரின் கரத்தாலே பொன்பொருளை பெற்று செல்கிறார்கள். அதனாலே நாங்கள் அவர்களிடம் பெற்றால் சிறப்பாக இருக்காது. சரி, மன்னரிடம் பார்க்க வேண்டும். மன்னரிடம் இது கரத்தாலே நான் பெற்றால் மனம் இருந்திருப்போம். அப்படியா? அதற்காகத்தான் உங்களை பார்த்து வந்திருக்கிறோம். அப்படியாத்தான் அந்த சத்திய அப்படி என்றால் பொருள் அனைத்துமே தங்களுக்கு பெற்று தருகிறேன். பெற்று சிறப்போடு வாழ்வாய் என்று கூறுகிறேன். ஏற்றுக்கொள்வாயா? பொன்பொருள் மன்னா, நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் வெளிநாட்டுக்கு போய். அதனால பொன்பொருள் நிறைய இருக்கு மன்னா. பொன்பொருள் எல்லாம் வேண்டாம். அதையும் விடுத்து மனை 100 நிலத்தை தாங்களுக்கு சாசனம் செய்து தருகிறேன். அவையாவது பெற்று சிறப்பாக வாழ்வாய் என்று கூறுகிறேன். ஏற்றுக்கொள்வாய் சத்தியாரே? வேண்டாம் மன்னா. உழுது பயிரிடும் அளவிற்கு எங்களுக்கு நிலம் வேண்டாம். அதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால் அமைதியை நினைக்கிறார்கள். அப்படி என்றால் என் நாட்டை தருகிறேன், நகரத்தையும் தருகிறேன். பெற்று சிறப்போடு வாழ்வாய் என்று கூறி ஏற்றுக்கொள்வாய் சத்தியாரே? அண்ணா, இந்த நாட்டை ஆள்வது எங்களால் முடியாத வியாபாரம் தொழில் எங்களுக்கு. தாங்கள் போன்றவர்கள், தாங்களை போன்றவர்களால் நாட்டை ஆள முடியும். அதனாலே நாடு வேண்டாம், நகர வேண்டாம், வீடு வேண்டாம், எதுவுமே எங்களுக்கு சத்தியாரே. எதை கேட்டாலும் என்னிடத்தில் இருக்கிறது என்று தெரிவிக்கின்றீர்கள். ஆனால் 9 கம்பளம் 18 தொட்டியத்தில் உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இனத்தை சேர்ந்தவன் 3வது பிறந்திருக்கின்ற பெண் குழந்தைக்கு வருகிற மக்கள் கிடைக்கத்தான் தாயார் என்னை பரிசாத்த சொன்னேன். பயப்படாமல் மனத்திலிருந்து கேட்டால் ஏராளமான பொறுப்புகளை கொடுக்க நான் காத்திருக்கின்றேன். தாங்கள் எதை கேட்டால் கொடுப்பதற்கு சத்தியம். அண்ணா, ஏனென்றால் நாங்கள் ஆதங்கம் வந்தவர்கள் விருந்தையோடு போகக்கூடாது. ஏதாவது கொடுக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கிற தெரியும். இருந்தாலும் நான் மலையில கூறுகிறோம். இது எப்படி என்றால், அதாவது நான் கேட்கும் ஒரு சிறப்பான பொருள். தாங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனால் நான் வருகின்ற சக்காதேவி மீது ஆணையாக எதை கேட்டால் தருகிறேன். மனம் திறந்து கேட்க சத்தியம் சத்தியம் சத்தியம். இது போதும் ஐயா, சத்தியம். தாங்கள் சொல்வார்கள் தவறார்கள். 2வது இதற்கு நம்பிக்கை ஏற்கனவே 2 பெண் குழந்தை தாங்களுக்கு இருக்கிறதல்லவா? பிறந்திருக்கிறது. இப்போது 3வது பெண் குழந்தை இருக்கிறதல்லவா? உண்மைதான். அந்த குழந்தையை எங்களுக்கு உலகத்தை கட்டி காக்கும் ஆதியின் பரம்பொருளே 3வது பிறந்திருக்க
இருக்கின்ற பெண்கள் நீ தானமாக கொடு என்று கேட்கின்றார்கள். கடவுளால் வந்து உழைத்திருக்க கூடாதா? அப்படி ஒரு கால் கொடுக்க மறுத்தால் கமலத்தால் சொல்லுக்கு படிச்சுள்ள ஆய்விடுவேன். ஆனால் என் நாடே இழந்தால் சரி, உயிரே பிரிந்தாலும் சரி, இது குழந்தை எடுத்து வருகிறேன், சத்தியாக எடுத்து வருகிறேன். நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் நான் கேட்கும்போது குழந்தை ஒரு குழந்தை யாரும் ஏழைக்கு ஏழை கொடுத்தாலும் உயிரோட யாரும் ஒரு குழந்தை கொடுக்க மாட்டாங்க. அவர்களோ சொல்வாக்கு தவறாத என்பதை நிரூபித்து விட்டார். இப்போதே என்னுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்றால் யார் எதை கேட்டால் தெரிந்து சொன்னார். கட்டி கருப்பி என் கதிரெல்லாம் செங்கருப்பி ஒன்றே நவமணியில் என் 30 கோடி திறமையவே ஒன்றை பறிகொடுத்து விட்டு எந்த மதத்தார செல்ல போகின்றனப்பா. பாடகனே வஞ்சகனே ஆராய்ச்சி வணிகத்த வீர மகனின் பெற்றவே பால்மோட மரியாதை கொள்ளுத உன்னை விட்டு எப்படி செல்ல போகின்றனப்பா. ஆறுகிறே ஓடுகிறே எல் அப்பு கலசியவி பாபுகளும் கண்ணே என் பாதமுள்ள ஆத்தாத்தி பாதிக்க கோமுறவி என் கண்ணி மரகத தோரணவி என்னை போற்பார் அன்போவில் என்னை போற்பார் எங்கெங்கும் பாதிக்க கோமுறவி இருப்பது நியாயமோ? இருப்பது நியாயமோ? இத்தனைக்கும் பிறகு இருந்த லோகமே, இத்தனைக்கும் பிறகு இருந்த லோகமே படிக்க போனவி என் கண்ணி மரகத தோரணவி என்னை போற்பார் எங்கும் தேடினாலும் காணலாமோ. தேடி தூந்தவள் திகழக்கூறும் கேடி தூந்தவள் திகழக்கூறும் கேடி நமைத்திருந்து ஓடுவோம் பாடுவோம் கேடி நமைத்திருந்து ஓடுவோம் பாடுவோம் பாதிக்க கோமுறவி என் கண்ணி மரகத தோரணவி என்னை போற்பார் எங்கெங்கும் தேடினாலும் காணலாமோ. பாதிக்க கோமுறவி செட்டியாய் அரவணையில் ஒன்றப்பட்ட குழந்தை பார்வனம் அறியாத குழந்தை எக்காரணத்தை கொண்டும் இக்குழந்தை வையாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்ள